ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி காலையிலே நானும் வெற்றி குட்டியும் கூட எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்பிட்டோங்க. எங்கே கிளம்பிட்டோன்னு பார்க்குறீங்களா? போன வாரமே நாங்கள் பார்த்துட்டு போனோம். மாங்காய்லாம் கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாக இருந்துச்சு. இந்த வாரம் அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதனால் சரி மாங்காய் கொஞ்சம் பறிச்சுட்டு போகலாமேன்னு சொல்லிட்டு வந்திருக்கோங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு பெரிய சைஸாக இருக்குன்னு. இதுலேருந்து நம்ம கொஞ்சம் மாங்காய்லாம் பறித்து எடுத்துக்கலாம். ஒரு 5 மாங்காய் மட்டும் பறித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா இந்த ஏரியாவில் ஃபுல்லும் பார்த்தீங்க அப்படின்னா மல்லிகை பூச்செடி நிறைய இருந்துச்சு. சரி அதில் கொஞ்சம் பூ மலர்ந்துருந்துச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சம் மொட்டும் இருந்தது. அதையும் கொஞ்சம் பறித்து எடுத்துக்கலாமேன்னு சொல்லிட்டு எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த செடிக்கு பின்னாடி ஒரு குட்டி ஸ்டோரியே இருக்குங்க. இது 40 வருஷத்துக்கு முன்னாடி வச்ச செடின்னு சொல்லி சொன்னாங்க. எங்கள் பாட்டி காலத்தில் வச்சதாங்க. அவங்க தான் அந்த பூச்செடியெல்லாம் பராமரிச்சிருக்காங்க. இப்போ அவங்க இல்லை. ஆனால் செடியை கட் பண்ணி போட்டுட்டாங்க. ஆனால் அந்த வேர் போகும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஃபுல்லும் வெறும் மல்லிப்பூ செடி நாத்தாதாங்க இருக்குது. அதிலிருந்து தாங்க இவ்வளோ பூ பூத்துருக்கு. அதை தான் நம்ம இப்போ எடுத்துகிட்ருக்கோம். இது யாரும் எடுக்க மாட்டாங்க. இந்த சைடு நான் இன்றைக்கி வந்ததுனால சரி நம்ம கொஞ்சம் பறிச்சுட்டு போகலாமேன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்ருக்கேன். எங்கள் பாட்டி இப்போ இல்லைன்னா கூட அவங்களோட ஞாபகம் இந்த சைடு வந்த உடனே வந்துடுங்க. ஏன்னா அந்த டைமில் அவங்க தான் இந்த ஏரியாவை ஃபுல்லும் பராமரிச்சுட்டு இருந்திருக்காங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ பூ வந்திருக்குன்னு. இதில் கொஞ்சம் மலர்ந்த பூவும் இருந்தது, கொஞ்சம் மொட்டும் இருந்தது. சரி ரெண்டையுமே கலந்து நம்ம கட்டி இன்றைக்கி சாமிக்கு போட்டுடலான்னு சொல்லிட்டு பறிச்சுட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறமா சரி கொஞ்சம் முருங்கைக்கீரையும் பறிச்சுட்டு போயிடலான்னு சொல்லிட்டு முருங்கைக்கீரையும் நான் பறிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. முருங்கைக்கீரை பார்க்குறதுக்கே ரொம்ப தளன்னு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுங்க. பறிக்கிறதுக்கே ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. முன்னெல்லாம் சென்னையில் இருக்கிறப்ப முருங்கைக்கீரைலாம் ஒரு கட்டு 20 ருபீஸ்னு கொடுத்து வாங்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ இங்கே வந்ததுக்கப்புறமா நாங்கள் பைசா கொடுத்துலாம் வாங்குறதே கிடையாது. எப்போ தேவையோ அப்போ வந்தோம் அப்படின்னா ஏதாவது ஒரு மரத்தில் கொஞ்சம் கீரை இருக்கும். நம்ம அதை பறிச்சுட்டு நாங்கள் கிளம்பிடுவோம். அதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை இருந்தது. அதையும் நம்ம உடச்சிட்டு கிளம்பிடலான்னு சொல்லிட்டு உடைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு வாரத்துக்கு தேவையான கருவேப்பிலையை நம்ம உடச்சிட்டு போயிட்டோம் அப்படின்னா நமக்கு சமையலுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முன்னெல்லாம் இந்த மரத்தில் அவ்வளோவா கருவேப்பிலை இருக்காது. இப்போ ஒரு வாரமாக நல்ல மழைங்க. அதனால நல்ல தளன்னு நல்லா தளைஞ்சிருக்கு. ஒரு குட்டி தேங்காய் இருந்துச்சுங்க. அதை எடுத்து நான் வெற்றிக்கிட்ட கொடுத்தேன். வெற்றி அதை திருப்பி என்கிட்டயே கொடுத்துட்டு என்னை தூக்க சொல்லிட்டான். கொஞ்சம் தூரம் தூக்கிட்டு வந்துட்டு அவனை நான் இறக்கி விட்டுட்டேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் கீரை விதையெல்லாம் நான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் இன்றைக்கி போட்டு விட்டுறலான்னு. வெற்றியும் லிங்காவும் இருந்தாங்க அப்படின்னா நம்மளை வேலையே செய்ய விட மாட்டாங்க. அதனால லிங்கா குட்டியை தூங்க வச்சிடலான்னு அவங்க அப்பா தூங்க வச்சுட்டு இருந்தாங்க. நான் அதுக்குள்ளே அந்த கீரையெல்லாம் நம்ம உருவி வச்சிட்டோம் அப்படின்னா வீட்டுக்கு போனோன்னா சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த கீரை அதுக்கப்புறம் கருவேப்பிலை எல்லாம் உருவி வைக்கிறதுக்கு நான் ஆரம்பிச்சிட்டேங்க. 2 வாரத்துக்கு முன்னாடியே 4 பாத்தி போட்டு அது மேலே எரெல்லாம் போட்டு சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருந்தோம். ஆனால் இப்போ இந்த ஒரு 4 நாளாகவே நல்ல மழை விழுகுது எங்கள் ஊர் சைடு. அதனால மண்ணெல்லாம் ரொம்ப டைட் ஆயிடுச்சுங்க. நம்ம அப்படியே விதையை வைக்க முடியாது. அதனால தான் கொஞ்சம் மண்ணெல்லாம் நல்லா களைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம விதை வச்சோம் அப்படின்னா நமக்கு அந்த விதை ஈஸியாக வளர்ந்து வர்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. அதனால தான் எல்லாத்தையும் களைச்சி விட்டுட்டு இருக்காங்க. நான் ஒரு 4 வகையான கீரை விதையை எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அது கூட வெண்டைக்காய் விதையும் அதுக்கப்புறமா கொத்தவரங்காய் விதையும் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். இந்த விதையெல்லாம் இந்த 4 பாத்திலையும் பிரித்து நம்ம வச்சு விட்டுலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி தான் எடுத்துகிட்டு வந்தோம். இந்த ஃபஸ்ட்டு பாத்தியில் ஃபுல்லாகவே வெண்டைக்காய் விதையை வச்சு விட்டாச்சுங்க. அதுக்கப்புறமா அந்த லாஸ்ட்டு பாத்தியில் ஃபுல்லாகவே கொத்தவரங்காய் விதை வச்சு விட்டாச்சு. இந்த இடையில் இருக்கிற 2 பாத்தியிலுமே கீரை விதையை போட்டு விட்டாச்சுங்க. ஃபஸ்ட்டு பாத்தியில் பாதி அரைக்கீரை, அதுக்கப்புறமா சிறுகீரை, அதுக்கப்புறமா இருக்கிற பாத்தியில் பாதி பீட்ரூட் கீரை, அதுக்கப்புறமா பாலக்கீரை. இந்த 4 வகையான கீரை விதையுமே நம்ம சூப்பராக போட்டு விட்டாச்சு. கீரை விதை போட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுறணுங்க. இந்த மாதிரி கலந்து விடும்போது கீரை விதை எல்லாமே ஒரே மாதிரி ஈவனாக வளர்ந்து வரும். பார்க்குறதுக்குமே ரொம்ப அழகாக இருக்கும். இன்றைக்கி தண்ணி எடுத்து விடலை. ஏன்னா இன்றைக்கி சாயந்தரம் மழை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. ஒருவேளை மழை வரல அப்படின்னா காலையில் தண்ணி எடுத்து விட்டுக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியாச்சு. இன்றைக்கி தோட்டத்தில் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிருச்சுங்க. லிங்கா குட்டியும் எழுந்துட்டான். எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க.
வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமும் நல்ல வெயில் அடிச்சிச்சு. ஆல்ரெடி பாதி புளிய வந்து நான் வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க. கொஞ்சம் இருந்தது. அதையும் நல்லா வெயில்ல காய வச்சிடலான்னு சொல்லிட்டு காய வச்சாச்சு. இது வந்து வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து ஒரு 10 கிலோ புளி வாங்குவோம். அத வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு 1 இயர்க்கு நம்ம வந்து ஈஸியா வந்து பயன்படுத்திக்கலாம். இத வந்து நம்ம ஒரு 10 கிலோ வாங்கி நல்லா வெயில்ல ஒரு 2, 3 நாள் காய வச்சதுக்கு அப்புறமா, ஒண்ணு தட்டி எடுத்துக்கணும். இல்ல அப்படின்னா இந்த மாரி ஊசிய வச்சு நல்லா குத்தி நம்ம அந்த சீடு தனியா, நார் தனியா பிரிச்சு எடுத்து வச்சுக்கணுங்க. அந்த புளிய வந்து நம்ம நல்ல வெயில்ல திரும்பவும் ஒரு 4, 5 நாள் நம்ம நல்லா காய வச்சதுக்கு அப்புறமா ஒரு டப்பால போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 1 இயருக்கு நம்ம எந்த கவலையும் இல்லாம நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். முன்னெல்லாம் என் அம்மா இருக்கும்போது வந்து அவங்களே வந்து ரெடி பண்ணி வருஷத்துக்கு ஒரு டைம் குடுத்து விட்டுருவாங்க. ஆனா இப்போ ஒரு 4, 5 வருஷமாவே வந்துட்டு அவங்க இல்லாதனால இந்த வேலைய வந்து நான் தாங்க பண்றேன். நான் வந்து ஒரே நாள்ல பண்ண மாட்டேன். ஒரு நாளைக்கு 1 கிலோ இல்ல அப்படின்னா ஒரு 1/2 கிலோ இந்த மாதிரி பிரிச்சு பிரிச்சு கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஊசிய வச்சே குத்தி எடுத்துருவேன். ஆனா அப்பல்லாம் வந்து அவங்க கல்லுல வச்சு ஒரே நாள்ல தட்டி எல்லாத்தையும் சூப்பரா கிளீன் பண்ணிருவாங்க. நம்ம இப்ப இந்த குழந்தைங்கள வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஒரே நாள்ல பண்ண முடியாது. அதனால நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு நான் வந்து கிளீன் பண்ணி வச்சுருவேன். இப்ப வந்து பேலன்ஸ் இவ்வளோ தான் இருக்கு. இத நம்ம கிளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லாமே முடிஞ்சிருச்சுங்க. அதனால தான் இதனையும் நம்ம கடகடன்னு பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி வேலைகள் செய்யும்போது தான், ச்சே! நம்ம அம்மா இருந்திருந்தா நமக்கு இந்த வேலையெல்லாம் செஞ்சு குடுத்துருப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தோணும். சரி வேற வழி இல்ல. நம்ம தான் பண்ணணும்னு சொல்லிட்டு மனச தேத்திட்டு நானே வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணிருவேன். அவ்வளோதாங்க. எல்லா புளியும் ஒரு வழியா குத்தி எடுத்தாச்சு. இப்ப இத நம்ம போய் வெயில்ல காய வச்சுட்டோம் அப்படின்னா, சாயந்தரமா எடுத்து ஒரு டப்பால வச்சு அடைச்சு வச்சிரலாம். புளிய நல்லா இந்த மாரி பிரிச்சு விட்டு நம்ம காய வச்சு எடுத்துக்கணும். இப்ப பாருங்க நல்லா பிரிச்சு விட்டாச்சு. இது வந்து காஞ்சுக்கிட்டே இருக்கட்டும். அடுத்து நம்ம சமையல் ஒர்க்க வந்து பண்ணிரலாங்க. இன்னைக்கு சிம்பிளா ஒரு மாங்காய் சட்னி தான் பண்ண போறேன். அதுக்கு ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கலாம். இதில வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடாகட்டும். இது கூட வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்த பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. இது கூடவே ஒரு 5 பல்லு பூண்டு, ஒரு 4 பச்சை மிளகாய சேர்த்து கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிக்கலாம். இப்ப பாருங்க நல்லா வதங்கிருச்சு. இது கூட வந்து 2 மீடியம் சைஸ் தக்காளிய பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு மாங்காவை வந்து நல்லா தோலெல்லாம் சீவிட்டு கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்தாச்சு. இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்தாச்சுங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு டைம் நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 5 நிமிஷத்தில் இது நல்லா வெந்துடும். இப்போ பாருங்கள் சூப்பராக வெந்துருச்சு. இது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து தேங்காவை துருவி சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு டைம் நல்லா கலந்து விட்டோம் அப்படின்னா நமக்கு சூப்பராக ரெடி ஆயிரும். இது கொஞ்சம் நேரம் நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு வந்து மாற்றிக்கலாங்க. மாற்றிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணியும் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இதை நம்ம இப்போ வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள் சூப்பராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நமக்கு வந்து மாங்காய் சட்னி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்து ஒயிட் ரைஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இட்லி, தோசை, சப்பாத்தி இந்த மாதிரி எல்லாத்துக்கூடயும் வச்சு சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இன்றைக்கி பறிச்சுட்டு வந்த முருங்கைக்கீரையை வந்து பொரியல் பண்ணிவிட்டு மாங்காய் சட்னி பண்ணி சாதம் பண்ணி நாங்கள் சூப்பராக சாப்பிட்டோம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். புளி வந்து சூப்பராக காஞ்சிருச்சுங்க. இதை வந்து ஒரு டப்பாவில் எடுத்து நல்லா அமுக்கி வச்சிடலாம். இந்த விலாக் வந்து இதோட முடியுதுங்க. இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புதிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விலாகில் வந்து சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.